வாழ்க்கையில நம்மளுடைய பரிசுத்தத்திற்காக, நம்மளுடைய ஆசீர்வாதத்திற்காக, நம்மளுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில வளர்ச்சிக்காக, நம்மளுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில தேவனுடைய சித்தத்தை செய்வதற்காக, அவருடைய சத்தத்தை கேட்பதற்காக, தனிப்பட்ட வாழ்க்கையில ஜபத்திலே நீங்களும் நானும் நேரத்தை செலவழிக்கிறவர்களாக இருக்கும் பொழுது நிச்சயமாக சொல்றேன், அவருடைய வருகையில தேவன் உங்களையும் என்னை எடுத்துக்கொள்ள போதுமானவராய். ஆமென். ஜெபிக்கணுங்க, அவருடைய பாதத்துல ஜெபிக்கணும். இன்னைக்கு தேவை வரும் பொழுது மனுஷனை தேடி ஓடிக்கொண்டு இருக்கிறோம். இன்னைக்கு நெருக்கம் பிரச்சனை வரும் பொழுது மனுஷங்கிட்ட போய் நம்முடைய பிரச்சனைகளை சொல்லி கொண்டு இருக்கிறோம். ஐயோ, இவர்களுக்கு எனக்கு உதவி செய்வார்கள், இந்த மனுஷன் எனக்கு உதவி செய்வான், அவன் எனக்கு உதவி செய்வான் என்று சொல்லி மனிதர்களை தேடி போகிற கூட்டத்திற்கு மத்தியில இப்படி தனிப்பட்ட வாழ்க்கையில எந்த சூழ்நிலை வந்தாலும் எனக்கு ஒரு தேவன் இருக்கிறார், என்னை ஆசீர்வதிக்க ஒரு தேவன் இருக்கிறார், என்னுடைய வாழ்க்கையை மாற்ற ஒரு தேவன் இருக்கிறார், என்னுடைய எதிர்காலத்தை ஆசீர்வதிக்கிற ஒரு தேவன் இருக்கிறார், நிச்சயமாக என்னை அவர் ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பார் என்று சொல்லி என்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில முழங்கால் பண்ணிட்டு பரலோகத்துக்கு நேர கரங்களை வைத்து ஜெபிக்கும் பொழுது தேவன் ஒத்தாசை அனுப்ப போதுமானவராயிருக்கிறார். மனுஷனை தேடி ஒரு நாள் நீங்களும் நானும் போக கூடாது. ஒரு தேவை வருமா, அது ஒரு குடும்பத்தில் ஒரு பிரச்சனை வருகிறதா, அவருடைய சமூகத்திற்கு நாம் வரணும். சங்கீதக்காரனாக தாவீது சங்கீதம் 121 அதிகாரம் 1-2 வசனங்கள் சொல்லுகிறது, எனக்கு ஒத்தாசை ஒரு பர்வதத்திற்கு நேராக என் கண்களை நான் ஏறெடுக்கிறேன், வானத்தையும் பூமியையும் படைத்த கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும். ஆமென் சொல்றோம். ஜெபம் தாங்க ஆண்டவருடைய இரக்கத்தை கொண்டு வரும். ஜெபம் தாங்க தேவ கிருபையை கொண்டு வரும். ஜபிக்கும் பொழுதே ஆண்டவருடைய அபிஷேகத்தை கொண்டு வருகிறதாக இருக்கிறது. இந்த கடைசி காலகட்டத்துல தேவ சமூகத்திலே நீங்களும் நானும் ஜபிக்க நேரத்தை செலவழிக்கிறவர்களாக, ஜபிக்க தன்னை விட்டு கொடுக்கிறவர்களாக, ஜபிக்கிற ஆத்துமாக்களாக, ஜபிக்கிற கர்த்தருடைய பிள்ளைகளாக நம்ம இருக்கும் பொழுது நிச்சயமா சொல்றேன், எந்த சூழ்நிலை வந்தாலும் ஆண்டவர் நம்மளை ஒரு நாளும் கைவிடவே. ஆமென். நம்மிடத்திலே பணம் இருக்கும் பொழுது